ஏய் ஏய் அம்மா ஏய் காப்பாத்து காப்பாத்து கடவுளே காப்பாத்து.
வரைபடத்தில் உள்ள இடம் இதுதான். இன்னும் 10 அடி தூரத்துல தான் நாம தேடி வந்த இடம் இருக்கு. கரெக்ட். இதுதான் அந்த இடம். நீ ரெண்டாவது ஆளா? துரை பங்களாவில் புதையல் ஆசையில் வரலாற்று ஆசிரியர்கள் கொலை. இந்த புதையலை துப்பு துளக்கும் போது தானே ரீட்டாவை சந்திச்சேன். அந்த நாட்களே என்ன தாத்தா கோழியோட வரீங்க? ஆமாமா, இன்னைக்கு அமாவாசை இல்லம்மா. நம்ம துரைக்கு அமாவாசை பலி கொடுக்கறது வழக்கம். அப்போ அமாவாசைனா பலி கொடுக்கணுமா? ஆமாம்மா, கோழியை உள்ள கொண்டு வைக்கிறேன், பத்திரமா பாத்துக்க. ரீட்டா, என்ன வர சொல்லிட்டு பேசாம இருக்க? ஏதாவது பேச. உங்களை சந்திச்ச நாள்ல இருந்து என்னால உங்களை மறக்கவே முடியல. இந்த மாளிகையில என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்ன சீக்கிரம் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போயிடுங்க. அவ்வளவுதானே, நான் கூட்டிட்டு போறேன்.
ரீட்டா, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா? தாத்தா, என்ன பண்றது சொல்லுங்க. இந்த தாத்தா கிட்ட இருந்து நீ என்ன சுகமா கண்ட? தாத்தா தாத்தா, அந்த துரை பங்களாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா. எப்ப கூட்டிட்டு போற? கூட்டிட்டு போறமா, அவசரப்படாத. நேரம் வரும்போது சீக்கிரமா கூட்டிட்டு போறேன். நிஜமா? சத்தியமா கூட்டிட்டு போறேன். தாத்தா மேல நம்பிக்கை இல்லையா? என்றும்
ஜோசப், வரைபடத்துல உள்ள வீடு இந்த வீடு தானா? பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப புதுசா இருக்கு. பி கேர்ஃபுல். என்ன வாட்ச்மேன் பெரிய தூக்கு முடிச்சு தருது. யார் நீங்க? நாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். அப்படியா? இந்த பங்களாவுக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? நாங்க ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆராய்ச்சியா? ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு இந்த பங்களால ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. இந்த இடம் தான், இந்த இடம் தான் கரெக்டா இருக்கு. இங்க தான் புதையல் கிடைக்க போகுது. நம்ம வந்திருக்கிறது கரெக்டான இடம் தான். ஓகே, சக்சஸ். ஊருக்கு வெளியே பங்களா இருந்தாலையும் இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே தெரிய மாட்டேதே. சரி, என்னதான் இருக்குதுன்னு பாப்போமே. ஓகே, முதல்ல எந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம்? இவன் சிடி ஆபீசர் ஆச்சே, இவன் எங்க வந்தான்? ஏய் 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 ஏய், யார் ராணி? ஏய் ஏய் என்னடா இந்த தாத்தா இன்னும் காணுமே. நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சா இன்னும் வரலையே அவரு. ஐயோ, இவ்வளோ நேரமாச்சே. இன்னும் இந்த தாத்தாவை காணுமே. என்னம்மா ரீட்டா, அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்க? தாத்தா தாத்தா, என்னம்மா, என்ன சொல்லு? நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன தாத்தா? இன்னைக்கு அமாவாசை இல்லையாமா, துரை வருவாரு. அப்படியா தாத்தா? 25 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற மாவளி அமாவாசை. அந்த பங்களாவுக்கு நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் இன்னைக்கு. வாமா வாமா வா வாமா. எவ்வளோ பெரிய வா வீடு. வாமா, நல்லா சுத்தி பாரு. பாத்தியா? தாத்தா, என்ன தாத்தா இது? உன் கோட்டு மாதிரி இருக்கு. உன் கோட்டு தானே இது? அது ஆமாமா, நேத்து வேலையை விட்டு வரும்போது மறந்துட்டு வந்துட்டேன். வாமா வா, பார் இயற்கை அழகுகளை பார். அந்த மரத்தை பாத்தியா? இந்த செடி கொடியை பாத்தியா? தாத்தா வேண்டாம் தாத்தா, எனக்கு பயமா இருக்கு. நான் ஏமா? வீட்டுக்கு போறேன். ஏன் பயப்படுற? பயமா இருக்கு தாத்தா, நான் வீட்டுக்கு போறேன். பயப்படாதம்மா, வா. வேண்டாம் தாத்தா, டாட்டா நான் இருக்கல்ல. வீட்டுக்கு போறேன். பாரு, அந்த குரோட்டன்ஸ் செடியை பாரு, அந்த மரத்தை எல்லாம் பாரு. இதையெல்லாம் என் எஜமானனுக்காக நான் ராத்திரியும் பகலும்னு பார்க்காம கண்ணு முடிச்சு தண்ணி ஊத்தி வளர்த்ததுமா. வாமா வா, எங்க துரை இந்த இடத்துல தான் வாக்கிங் போவாரு. வாமா, பயப்படாம வா. வாமா, இதுதான் துரையோட வீடு. பாரு, வா. இந்த வீட்டுக்குள்ள தான் துரை ஜாலியா இருப்பாரு, ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இந்த ஊஞ்சல்ல தான் எங்க துரை தண்ணி அடிச்சிட்டு ஜாலியா இருப்பாரு, அப்படியே ரிலாக்ஸா இருப்பாரு. வாமா வா, வாமா வா. இந்த அழகையெல்லாம் பாரு, பாத்தியா? வாமா பாரு, இந்த செடி கொடியெல்லாம் பாரு. இதையெல்லாம் துரைக்காக நான் வளர்த்தது. இந்த அழகு பங்களாவை பாத்தியா? எங்க முதலாளி இந்த இடத்துலதான் ஜாலியா தண்ணி போடுவாரு. வாமா வாமா, இந்த வழியா வா. செடி கொடியெல்லாம் பாத்தியா? பாரு. வாமா. வாமா
ஏய் ஏய் எங்க ஓட? ஏய் நில்லு. இப்ப வந்துருவாருமா நம்ம துரை. வாமா வா. வந்துருவாருமா வாமா. வாமா. ஏன் பயப்படுற? வா. எப்ப வருவார் தாத்தா தோர? ஒரு கன்னி பொண்ண பலி கொடுத்தா வருவாரு துரை. யார் அது? அது நீதாம்மா, நீதான். ரீட்டா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. என் உயிருக்கும் மேலான துரையே, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு கன்னி பொண்ணோட ரத்தத்தை இங்க வச்சிருக்கேன். இதை ஏத்துக்கிட்டு நீங்க இங்க வரணும் துரையே. நீங்க இங்க வரணும், இங்க வரணும் துரையே. துரையே, துரை, நீங்க இங்க வரணும், இங்க வரணும் துரை. துரை, நீங்க இங்க வரணும், இங்க நீங்க வரணும் துரை. இந்த ரத்தத்தை ஏத்துக்கிட்டு நீங்க இங்க வரணும். நன்றி தானியலே, நன்றி. 25 வருஷத்துக்கு பிறகு உயிர் பெற்று உனக்கு என்ன வேண்டாம்? இந்த அனாதை பொண்ணு மேல அளவு கடந்த பாசத்தை வச்சுட்டேன். அதனால அவளை உயிரோட திருப்பி கொடு துரையே. அவளை திருப்பி கொடு, உயிரோட திருப்பி கொடு துரை, உயிரோட திருப்பி கொடு. அவ மேல பாசத்தை வச்சுட்டேன், திருப்பி கொடு. கொடுக்கிறேன், அவளை உயிரோட கொடுக்கிறேன். எழுவாள், அவள் எழுவாள். ரீட்டா, 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 ரீட்டா. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா. ஏய், நீ கெட்ட கேட்டுக்கு சோபா. எந்திரா, எந்திரா, எந்திரிடானா. முதலாளி படுத்து தூங்குற சோபாவில நீ படுத்து தூங்குறியா? ஏய் பெரியவனா நீ, நம்ம பார்த்து வைக்க தானே முதலாளி. சீக்கிரம் எந்திரிச்சு போய் வேலையை பாடுறா. போடா, இந்தா குடிச்சிட்டு போ. அண்ணே, குச்சி வேணுமா? நீயே ஒரு குச்சி எனக்கு கொடுக்குறேங்கறியா? குச்சி பத்த வைக்கிட்டாங்களாண்ணே? வை வை, பத்த வை. ஒழுங்கா பீடி கூட பிடிக்க தெரியல. என்னையா பீடி பிடிக்க தெரியலங்கிற? கொஞ்சம் கை கால் அனுப்பி விட. ஆமா அண்ணே, என்ன மட்டும் இந்த இடத்துல படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் பத்துனுக்கிறிய, நியாயமா இருக்குதா? ஏய், இந்த வீட்டுல முதலாளிக்கு அப்புறம் நான் தான்டா முதலாளி. நான் தான் முதலாளி, நீ எல்லாம் அந்த வீட்டு வேலைக்காரன் தான். சும்மா பாடுனே, என்ன பெருசா? ஏய், என்னைய கை நீட்டி அடிச்சிட்டியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. சொன்னது கேளு, நான் தான் முதலாளிக்கு அப்புறம் முதலாளி. சின்ன முதலாளி. இந்தாங்கய்யா காபி. ஐயா, கொஞ்ச நாளாவே மனசு சரியில்லாம இருக்கீங்க. அதுக்கு காரணம் நான் சொல்றேங்க. உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியலங்க. வர வர நம்ம சின்னையாவோட போக்கே சரியில்லைங்க. என் நெஞ்ச தொட்டு சொல்றேங்க, அவர் படகிறது ஒரு பொண்ணு இல்லைங்க. என்ன சொல்ற நீ? பொண்ணு உருவத்துல வந்திருக்கிற பேய்ங்க ஐயா. உண்மையாவே அவ ஒரு பேய்ங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நில்லுங்க.
யார் நீங்க? என்ன விஷயம்? என்னமோ திறந்து விட்ட நாய் நுழையிற மாதிரி நுழையறீங்க. நாங்க சிஐடி இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்திருக்கோம். என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? இவர் யார் தெரியுமா? இவர் தான் டிஐஜி. ஓ, டிஐஜியா? இது டிஐஜியா? என்ன சார் இது? முன்னாடியே சொல்லக்கூடாதா? வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. தம்பி, நீங்க அந்த பொண்ணோட பழகுறது எங்களுக்கு எல்லாம் பிடிக்கலைங்க. எந்த பொண்ணோடயா? அந்த பொண்ணு இல்லைங்க ஐயா, பேய்ங்க ஐயா, பேய். ஏயா டேய், யார பத்தி ஆமாங்க ஐயா. பேசுற? ஐயா ஆமாங்க ஐயா, அந்த பொண்ணு ஒரு பேய் தாங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ வேற எப்படி சொல்லுவ? ஏய், சொல்றத கேளுடா. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுன நீ? டென்ஷன் ஆகிட்ட ஐயா. உங்க வீட்டு உப்பு தின்னு உடம்புல உடம்புங்க இது. உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. அந்த பொண்ணு ஒரு பேய் தாங்க. என் கையால உன்னை அடிக்க வச்சுட்டேடா. டேய், நீ மட்டும் சொல்றது உண்மையா இருந்தது அவ்வளவுதான். உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் இரு. டேய், தோல்ல உச்சி போட்டு எலும்போட வந்த பையா, ஒரு ரோதனை தாங்க முடியலடா. தூங்குடா பேசாம. போடா போடா, அண்டாவுக்கு பிறந்த பயலா. குச்சி. ஐயோ, இங்க பார் சுமதி, நீ இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே கவலைப்பட வேணாம். நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அண்ணன் கிட்ட நான் சொல்ல போறேன். இப்போ அவரு உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சம்மதத்தை வாங்குவாரு. நீ இத பத்தி எல்லாம் ஏன் ஒரி பண்ணிக்கிற? ஓகேங்க. சகர், இந்த படம் எப்படி இருந்தது? ஏடி ரொம்ப சூப்பர்ல. ஐயோ, ஹலோ. ஆமா. சரி சரி. அப்படியா? சரி வாயா. சரி. வாசுமதி, கூச்சப்படாத வா. ஐயோ இல்லைங்க. சொன்ன கேளு, உட்காரு. இப்படி என்ன?
ஏய் நான் சொல்றது கேளு. ஏய் இங்க பாரு, இங்க பாருமா. சேகர் அண்ணா. இந்த புதையில துப்பு துளக்கும் போது தானே ரீட்டாவை சந்திச்சேன். அந்த நாட்களை யார கட்டமா உள்ள வந்த? அண்ணே வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா உனக்கு? என்னது யாரா? என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? உன்னதானே சொன்னேன் நானு. உன்னதான். என்ன பார்த்து யாருன்னு கேட்டல? அட உன்னதான் சொன்னேன்ல. என்ன பார்த்து யாருன்னு கேட்ட நீ? ஆமா உன்னை பார்த்து தான் சொன்னேன். என்ன பார்த்தா சொன்னேன்? டேய் அவ பேய்தான், அவ பேய்தான்டா, அவ பேய்தான். சொல்றத கேளுடா, அவ பேய்தான்டா, பேய்தான்டா. அவ பேய் இல்லடா, ரதி. ரதி ரதிடா. முதலாளி ஐயோ காலெல்லாம் சில்லுன்னு இருக்கு முதலாளி. ஐயோ எங்களை விட்டு போயிடுங்க முதலாளி. சொன்ன பேச்ச கேட்டுருந்தா இந்த அநியாயம் வந்திருக்காதே. எங்களை விட்டுட்டு அநியாயமா போயிட்டீங்களே முதலாளி. சொன்ன பேச்ச கேட்காதனால அநியாயமா போயிட்டீங்களே முதலாளி. கேட்கலையா முதலாளி? கேட்காம போயிட்டீங்களே முதலாளி. ஐயோ முதலாளி சொன்ன பேச்ச கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா? பாசமா இருந்த தம்பியும் போயிட்டான். உயிருக்கு உயிர்ந்த ரீட்டாவும் போயிட்டான். இந்த வீட்டுக்கு யாரு முதலாளி? என்ன நான் கேட்கற பேசாம முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா? நான் யாருன்னு சொல்றது அப்புறமா கேட்டா, இந்த வீட்டுக்கு யாரு முதலாளி? அதையெல்லாம் இப்ப நான் சொல்ல முடியாது. அப்படியா? ஓஹோ மிரட்டி பாக்குறியா என்ன? உன்னை மிரட்டுறது அப்புறம் இருக்கட்டா, இந்த வீட்டுல யாரு இருக்கா? அதுக்கு உடந்தையா யாரு இருக்காங்க? ஆமா இங்க ரீட்டான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே அவ எங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும், நீ சொல்ல மாட்டற. ஏய் எங்க போற? ஏய் நில்டா. ஏய் அழி விட மாட்டே.
எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்ப்பாங்க, ஆனா நீ என்னை கொலை பண்ணி அழகு பார்த்தியா தாத்தா. என்ன மன்னிச்சிருமா, நான் வாக்கு கொடுத்துட்டேன். நான் கொடுத்த வாக்க மீற முடியல, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன். இதயம் அது இரண்டா, ஒன்று பாசம் ஒன்று கடமை, ஒன்று பாசம் ஒன்று கடமை. இது மனிதன் செய்த மடமை, இது மனிதன் செய்த மடமை. இதயம் அது இரண்டா, ஒன்று பாசம் ஒன்று கடமை, ஒன்று பாசம் ஒன்று கடமை. இது மனிதன் செய்த மடமை, இது மனிதன் செய்த மடமை. இதயம் அது இரண்டா, ஒன்று பாசம் ஒன்று கடமை. வீசும் காற்றுக்கு தடையில்லை, ஓடும் நீருக்கு மழையில்லை. வீசும் காற்றுக்கு தடையில்லை, ஓடும் நீருக்கு மழையில்லை. பூக்கும் பூவுக்கு மனமில்லை, இவள் கனகாம்பரம் இவள் காகிதப்பூ, இவள் கனகாம்பரம் இவள் காகிதப்பூ. இதயம் அது இரண்டா, ஒன்று பாசம் ஒன்று கடமை. இதயம் அது இரண்டா, ஒன்று பாசம் ஒன்று கடமை. காலம் சொன்ன கதை எதுவோ, கண்ணி இவளின் விதி இதுவோ. காலம் சொன்ன கதை எதுவோ, கண்ணி இவளின் விதி இதுவோ. பாசம் என்பது வெறும் நடிப்போ, இவள் வாழ்வே என்றும் பகல் கனவோ, இவள் என்றும் பகல் கனவோ. இதயம் அது இரண்டா, ஒன்று பாசம் ஒன்று கடமை, ஒன்று பாசம் ஒன்று கடமை. இது மனிதன் செய்த மடமை, இது மனிதன் செய்த மடமை. இதயம் அது இரண்டா, ஒன்று பாசம் ஒன்று கடமை, ஒன்று பாசம் ஒன்று கடமை. இது மனிதன் செய்த மடமை, இது மனிதன் செய்த மடமை. இதயம் அது இரண்டா, ஒன்று பாசம் ஒன்று கடமை. ஹாய் ராமு. ஆமா, ஊருக்கு வந்ததை என்ன மறந்துட்டியா? ஆமா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க வீட்டுல நான் சொல்லிட்டு வந்தேனா இல்லையான்னு தானே சந்தேகப்படுற. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போன் பண்ணி வேணா கேளு. எங்க அப்பா அப்போ சரின்னு சொல்லுவாரு, அப்ப வேணா என்ன நம்புப்பா. சரி சரி, வா போலாம். பிரியா, இங்க வசதி எல்லாம் அதிகமா இருக்காது, பரவாயில்ல, கிராமம். அதனால இங்கெல்லாம் நீ பார்த்து நடந்துக்கணும். ஓகேமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இங்க நான் ஒரு பெரிய கேஸ் விஷயமா வந்திருக்கிறேன்.
ராமு, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ராமு. என்னாச்சு பிரியா? என்னாச்சு? பயமா இருக்கு ராமு. என்னாச்சு பிரியா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. பயமா இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு பிரியா? என்னாச்சு பிரியா? எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ராமு. பிரியா, பயப்படாத பிரியா. உனக்கு பயமா இருந்தா நீ இங்க படுத்துக்க, நான் வெளிய படுத்துக்கிறேன். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத. பிரியா, நீ என்ன பண்ணிட்டுக்கிற? எனக்கு இங்க குளிக்க ரொம்ப ஜாலியா இருக்கு ராமு. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வீட்டுக்கு வா. ஐயோ, வெக்கத்தை பாரு. ராமு, சாந்தி, அண்ணா நான் இங்க இருக்கேன். சாந்தி இங்க என்ன பண்ற? என்னென்ன வேலை இது? என்னம்மா இது? உனக்கு செய்யாது வேற யாருக்கு செய்ய போற? எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு தங்கச்சி தானம்மா. சாந்தி, பேசுறது போதும், வாமா, பசிக்குது. கூடனா நான் கொண்டு வரேன். விடுமா, ஐயோ, நான் பரவாயில்ல, எடுத்து நான் விடுமா. கொண்டு வரேன். ஐயோ விடுமா. சொல்றேன் கேளுங்கண்ணா. ஐயா, நான் விடுமா. கொண்டு வரேன்னு சொல்றேன்ல. விடுமா. ஐயோ, சாந்தி, ஐயோ, முதல்ல நீ வேண்டாம், சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுமா. நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்கண்ணா. சாப்பிடுமா. நீங்க சாப்பிடுங்கண்ணா. இன்னொரு வாய்மா, இன்னொரு வாய்மா. அதுக்குள்ள தூக்கம் வந்துச்சா? ஆ, சரி படு. தாலேலேல தாலேலேலோ, தாலேலால தாலேலேலோ, தாலேலேல தாலேலேலோ, தாலேலேலோ தாலேலேலோ. அம்மா, இந்த உலகத்துல யாருமே நம்ப முடியலமா. அங்க பாரு கொள்ளை, இங்க பாரு கொலை. மா, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேமா. அதுக்கு தானே நீ ஒரு போலீஸ்கார ஆகணும். ஆமாமா, கண்டிப்பா ஆகணும். ஆமாமா. சாந்தி, எனக்கு வேலை கட்டு. ஏய் ஏய் நில்லு. எங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? ஏய் ஐயோ, வேண்டாம். என்னை விட்டுடு. என்னை விட்டுடு. என்னை விடுடா. விடு. என்னை விடுடா. சாந்தி, 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 என்னமாச்சு? 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 அண்ணா, நான் சாக போறேன். எனக்காக. என்னம்மா சொல்ற? எனக்கு என்னம்மா சொல்ற? அம்மா என்னம்மா சொல்ற? அம்மா என்னம்மா சொல்ற? சாந்தி, சாந்தி, கருக்கம்புள்ள காட்டுக்குள்ளே கரடி வந்து மேய்ச்சி தேடி, கார்மேகம் கருக்கு தேடி, எந்த நெஞ்சும் பாடுதேடி, காலம் செஞ்ச கோலமடி, கதைய நான் என்ன சொல்ல, கதைய நான் என்ன சொல்ல.
சாந்தி சாந்தி அம்மா அம்மா உன்னை விட்டு நான் என்னமா பண்ண போறேன் இந்த உலகத்துல எனக்கு யாரு பாக்குறாங்க சாந்தி 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 சாந்தி
ஆமா. இந்த பெரிய காலையில எங்கேயுமே ஒரே மாதிரியா எங்க போனா? நம்ம சொன்ன கேட்கவே போறதில்ல. சரி சரி, வரட்ட பாத்துக்கலாம். அப்பா அம்மா.
ஐயா, எல்லாம் ஆண்டவனுடைய செயல். நம்ம கையில என்னங்க ஐயா இருக்கு? பிரியாவுக்கு ஏற்பட்ட அந்த திடீர் முடிவை எங்களாலேயே தாங்கிக்க முடியலையே. நீங்க என்ன செய்வீங்க? மனசை தேத்திக்கிட்டு ஆகிற வேலையை பாருங்க ஐயா. நாங்க சொல்றத கேளுங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத லதா. நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும் இல்லைங்க? கண்டிப்பா. வீட்டுல சம்மதிக்காட்டே என்ன? அதை பத்தி எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்குதான். என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும். தாத்தா, தாத்தா, தாத்தா. அறுவடையை முடிச்சிட்டு அமைதியாயிட்டியா தாத்தா? உலகத்துல எந்த பொண்ணுக்குமே ஏற்படாத முடிவை எனக்கு கொடுத்துட்டியே தாத்தா. 6ல செத்தா அறியாத வயசு, 60ல செத்தா அறிஞ்ச வயசு. ஆனா என்ன 16 வயசுலயே கொண்டுட்டியே தாத்தா. தாத்தா, என் உடலை மட்டும்தான் உன்னால கொல்ல முடிஞ்சது. என்னோட ஆசைகளை உன்னால கொல்ல முடியல. பேயா அலையிற, ரத்தத்தை குடிக்கிற, மரத்துல தூங்குற. என்ன மரத்துல தூங்க வச்சிட்டியே தாத்தா, மரத்துல தூங்க வச்சிட்டியே. துரை, என் முடிவு காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. என் மரணத்தை இனிமே யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என் பேத்தி கையால தான் எனக்கு சாவு. என் பேத்தி கையால தான் எனக்கு சாவு. தாத்தா, தாத்தா, இன்னைக்கு நீதான் பலி. புறப்படு. ராமு, 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 என்கிட்ட பேச மாட்டியா? என்ன பாரு ராமு.
காப்பாத்தணும், என்னை விட்டுடு. என் ராமுவை காப்பாத்தணும், என்னை விட்டுடு. என் ராமுவை காப்பாத்தணும், அவருக்கு ஆபத்து. என் ராமுவை காப்பாத்தணும், என்னை விட்டுடு. என்னை விட்டுடு. என் ராமுவை காப்பாத்தணும், என்னை விட்டுடு. என் ராமு விட மாட்டேன், விட மாட்டேன். ஏய், விட மாட்டேன், விட மாட்டேன். உன்னை காப்பாத்த நினைச்சேன்.